ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேங்க. இங்கே பாருங்கள், தூக்கில் துணி போட்டிருந்தேன். அதாவது வீட்டுக்குள்ளே குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் காய போடுவாங்களா, அதனால சரி அது ஷால் போட்டிருந்தேன். 2 பேரும் அந்த ஷாலை பிடிச்சிட்டு கண்ணாமூச்சி எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். எனக்கு இவ்வளோ நாள் தெரியல இப்படியெல்லாம் விளையாடுவாங்கன்னு. இப்படி தெரிஞ்சிருந்தால் பேசாமல் 2-3 துணி கட்டிக்கிட்டு விளையாட விட்டுருக்கலாங்க. என்ன ஒரு சிரிப்புன்னு பாருங்கள். சிரிப்பு சத்தம் தாங்க முடியலங்கடா. சிரிப்பு சத்தம் ஒன்றும் தாங்க முடியலைங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி முட்டிக்கிட்டாங்க. இதில் வேற அது என்னதான் அதில் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கே தெரியலைங்க. துணியில் சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. அது சலுப்பே வரல, சிரிப்பு சத்தம் அதிகம் பாருங்க. சிரிப்பு தாங்க. நான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. பார்ப்பாங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம மனநிலைமை கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் நம்ம பைத்தியம் பிடிச்சி போயிடுவாங்க. இந்த வீட்டுக்காரங்கன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு பைத்தியம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிடும். ஏதோ குழந்தைங்க முடிஞ்சு பார்த்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனே கிடைக்குதுங்க. 2 பேரும் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல. ஃபோன் அதை எடுத்து வச்சாலே பிடுங்கிடுறாங்க. அதனாலேயே மேக்ஸிமம்